பொள்ளாச்சி அருகே கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இந்த விபத்து எப்படி நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள காணியாம்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டிடப் பணிகள் நடந்து வருகிறது. இந்த கட்டிடப் பணிகளில் 60க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த தனியார் தொழிற்சாலையில் தற்போது சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இன்று வழக்கம் போல் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மதிய உணவு சாப்பிடுவதற்காக அனைவரும் சென்ற நிலையில் அப்போது மறுபுறம் பணியில் இருந்த ஜேசிபி இயந்திரம் மூலம் சுற்றுச்சுவர்களுக்கு பகுதியில் உள்ள மண் நிரப்பும் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட மதில் சுவர் அருகே அமர்ந்திருந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் மீது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்தும் கம்பிகள் சரிந்தும் விழுந்ததில் மேற்கு வங்களத்தைச் சேர்ந்த ரெய்ஹசன் 29 வயது மற்றும் சனர் மாஜி 40 வயது இருவரும் இடிபாடுகளுக்குள் சிக்கியதை அப்பகுதி மக்கள் கண்டு மற்றவர்கள் ஜேசிபி உதவியுடன் கம்பிகள் மற்றும் கற்களை அகற்றி இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனையில் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த வடமாநில தொழிலாளர்களின் இருவர்கள் உடலின் பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.